குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 5th மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதோட இண்டெக்ஸ் பேஜை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 1ல ஜென்ரல் சயின்ஸ் அந்த டாப்பிக்கில் பார்த்தோன்னா நம்ம இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ரிப்போர்ட் 2025, அதாவது குழந்தை பருவ உடல் பருமன் அறிக்கை 2025 அதை பற்றி உள்ள கிளான்ஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரீ cervical கேன்சர் வேக்சினேஷன் டிரைவ், அதாவது இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தின் முதல் கட்டம் நிறைவாயிருக்கு. அதாவது தமிழ்நாடு இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 2ல ஜியாகிரபி. இந்த ஜியாகிரபி டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக 2 பாலிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பார்த்தோம்னா தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026, அதாவது தமிழ்நாடு வேளாண் வனவியல் கொள்கை 2026. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தோம்னா பாலிசி தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2026, தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை 2026. அதாவது இந்த கப்பல் கட்டும் தளம், அதாவது அவங்களோட டிசைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பற்றி அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த பாலிசி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அந்த டாபிக்ல பார்த்தோன்னா என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு, மகாத்மா காந்தி ஸ்டாச்சு இந்த US, அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா புதுசாக மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சுவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் பாலிட்டி யூனிட் 4ல இருக்க இந்தியன் பாலிட்டியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹவு தமிழ்நாடு காட் 234 அசம்பிளி சீட்ஸ், அதாவது தமிழ்நாடு எவ்வாறு 234 சட்டமன்ற இடங்களை பெற்றது, இதோட ஹிஸ்ட்ரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 5 பார்த்தோன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டாபிக் கீழே என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா புனல் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் சென்டர், அதாவது புனல் குடிநீர் குறை தீர்க்கும் மையம். என்னன்னு பார்த்தோன்னா இந்த புனல்ன்றது நம்மள அன்றாட வாழ்க்கையில் நம்ம நீர் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் சந்தித்து வருகிறோம். ஓகேங்களா, இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு குவாரிஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம இது உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்கீம்ஸ். புதுசாக 2 ஸ்கீம் பற்றி ஆல்ரெடி லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ் தான், பட் இதில் ஒரு அப்டேஷன் ரீசெண்டாக கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மற்றும் தொல்குடி திட்டம். தொல்குடி ட்ரைபல், அதாவது பழங்குடியினருக்கான ஒரு திட்டம் தான் தொல்குடி திட்டம். இது ரெண்டுத்துலையும் ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை என்னன்னு உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இதை பற்றி ஹோலாக நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லாஸ்ட் மிசலேனியஸ் டாபிக்கா கலைச்செம்மல் விருது ஒரு 6 பேருக்கு 6 ஆர்டிஸ்ட்க்கு தந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது யார் யார் எது எதுக்கு தந்திருக்காங்க, அவங்களோட ஆர்டிக் ஒர்க் என்னன்றதை பற்றி நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் சைல்டு ஒபிசிட்டி ரிப்போர்ட் 2025, அதாவது குழந்தை பருவ உடல் பருமன் அறிக்கை 2025. இதை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா இந்தியாவோட ரேங்க் தான். இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட், குளோபலி செகண்ட். அதாவது உலக உடல் பருமன் கூட்டமைப்பு அறிக்கையின்படி குழந்தை பருவ உடல் பருமனில் இந்தியாவின் உலகளவில் 2வது இடத்தில் உள்ளது. அதாவது செகண்ட் பிளேஸ் இந்த ரேங்க்ல இந்தியா பிடிச்சிருக்கு. அதாவது குழந்தை இளம் பருவத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஏஜ் சின்ன வயசு பசங்களே ரொம்ப குண்டா இருக்கதான் நம்ம பார்க்குறோம். இதுக்கான காரணம் பார்த்தோன்னா அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது அவங்க ரோட்டு கடையில் ரோட் சைடு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப ஒபீஸாக ஃபீல் ஆகுறாங்க, ஆளாகிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்ததுக்காக தான். இதனால தான் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்ந்த ஒரு டேட்டா, இந்த ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த உடல் பருமனில் இந்தியாவோட டேட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நியர்லி 50 மில்லியன் சில்ட்ரன், அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் குழந்தைகள் வயது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் அதிகமான இளம் பருவத்தினர், அதாவது 10லேருந்து 19 வயது உள்ள குழந்தைகள் அதிக எடை பருமனாக உள்ளனர் என்பது டேட்டா. ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ் இந்தியான்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு நம்ம தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தா நம்மளுக்கு சைனா பார்த்தீங்கன்னா சீனா முதல் இடத்தில் உள்ளது என்பதை இந்த அறிக்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட டேட்டா என்ன பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ,
அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, வித் நம்ம ஹைட்டை சென்டிமீட்டராகவும் நம்மளோட கிலோகிராம் வித் இந்த 2 ரேஷியோவையும் வந்து கால்குலேட் பண்ணுறது மூலமாக நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது நம்மளோட பிஎம்ஐயை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ரேஷியோ படி பார்த்தோன்னா 62 மில்லியன் குழந்தைகளும் உடல் பருமன் உள்ள 33 மில்லியன் குழந்தைகளும் உள்ளனராம். எங்க? சீனால பார்த்தீங்கன்னா சீனா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இதில். அதில் வந்து சீனாவோட டேட்டா இதுவாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2040 ஒரு டார்கெட்டு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேஞ்சிலே நம்ம வந்து இந்த உடல் பருமனோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா 2040க்குள்ள கிட்டத்தட்ட 507 மில்லியன் குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா அதிக எடை அல்லது பருமனாக இருக்கலாம் என்று கணித்து இருக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரிஸ்கான ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படியாவது கவர்மெண்ட் ஒரு சில அலோகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணி நம்ம இதை ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ இந்த டேட்டா பார்த்தாச்சு. இந்த பிஎம்ஐ அதாவது உடல் பருமன் சார்ந்த இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால, குழந்தைகள் மத்தியில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சின்ன வயசு குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் டென்ஷன் வருதான். அதாவது உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 40-50 வயசு ஆளுங்களுக்கு தான் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் இந்த பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக சின்ன வயசு பசங்களுக்கே நம்ம வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஹைப்பர் கிளிசமியா, அதாவது நம்மளோட உடல் ஃபேட்டோட லெவல், அதாவது கொழுப்போட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதான். நெக்ஸ்ட் ஹை ட்ரைகிளிசரைட். ஸோ இந்த ட்ரைகிளிசரைட் ஃபேட்டும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. குளுக்கோஸ் லெவலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி இன்கேஸ் வந்து சின்ன வயசு பசங்களுக்கு நிறைய டயபெட்டிஸ் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MASLD, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியோடைட்டிக் லிவர் டிசீஸ். இது ஒரு டைப் ஆஃப் வந்து கல்லீரல் நோய். இந்த மாதிரி கல்லீரல் நோயும் பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக வர வாய்ப்பு உள்ளது. ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த சயின்டிஃபிக் டேட்டா உடல் பருமன் டேட்டா பற்றி நம்ம பார்த்தோம். இது சார்ந்த PYQ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, NFHS 2019-21 அறிக்கையின்படி the birth weight of a child less than 2.5 kg regardless of gestation age is called. அதாவது இந்திய அறிக்கையின்படி, அதாவது NFHS 5 2019-21 கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஷ் என அழைக்கப்படுகிறது கேட்குறாங்க. அதாவது 2.5 கிலோகிராமுக்கு கம்மியாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்லுவோம்னா லோ பெர்த் வெயிட், அதாவது குறைந்த பிறப்பு இடை கொண்ட குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் டேட்டா போயிடலாம் சயின்ஸில். நெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரீ சர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் டிரைவ். அதாவது இலவச கருப்பை வாய் புற்றுநோய், இதற்கான தடுப்பூசி தான் HPV தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸை, முதல் கட்டத்தை தமிழ்நாட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான டேட்டா தான் இது. ஓகேங்களா? இதில் என்ன, எத்தனை பேர் வந்து பெனிஃபிஷியரி ஆயிருக்காங்க? அதாவது இந்த வேக்சின் வந்து முதல்ல யாருக்கு போடுவாங்கன்னா அடோலன்ஸ் கேர்ள், அதாவது வளரிளம் சிறுமிகள், இவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக இந்த வேக்சினேஷன் போடுறாங்க. இவங்களுக்கு தான் அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா அந்த அடோலன்ஸ் கேர்ள், வளரிளம் பெண்கள் சிறுமிகள், அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 30,209. அதாவது 30,209 தான் டேட்டா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மெயினாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமாக பாதிப்படையக்கூடிய பகுதியில் தான் இது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இந்த கேன்சர் அதிகமாக பரவக்கூடிய பகுதியில் தான் கண்டிப்பாக இதை வந்து அலோகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸை அங்கே தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா தர்மபுரி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை. இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஜோன். அதாவது இதை ஏன் ஹை ரிஸ்க் ஜோன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல 1,00,000 பெண்களுக்கு, 1,00,000 பர்சன்ஸ்க்கு எத்தனை பேருக்கு இந்த கேன்சர் வந்திருக்கான்? 36 பேருக்கு வந்திருக்கான். இதுதான் வந்து ரொம்ப ரிஸ்கான டேட்டா. ஸோ அதனால தான் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது தர்மபுரி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, இதெல்லாம் வந்து அதிகம் பாதிப்பு உள்ள மாவட்டங்கள். அதாவது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி, பெரம்பலூர்ல 136 பேருக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கான அலோகேஷன் அண்ட் இதுக்கு தேவையான செலவுகளை பார்த்தது யாருன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 38 கோடி. நிதி மற்றும் செயல்படுத்துபவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு
மருத்துவ பணிகள் கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டது. ஸோ இதை ஸ்பான்சர் பண்ணப்பட்டது யாருன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் தான். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 38 கோடி. இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 38 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இதில் என்ன நம்மளுக்கு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மெயின் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து தமிழ்நாடு எது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குது, தமிழ்நாடு வந்து எதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் தான் இது கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்க கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ஃப்ரீ HPV வேக்சினேஷன் ஸ்கீம் ஃபார் அடோலன்ஸ் கேர்ள். அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில அரசு நிதியில் வளரிளம் பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தும் திட்டம் இதுவே ஆகும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முன்னாடி ஒரு டேட்டா பார்த்தோம்ல, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஜோனில் இருக்க டிஸ்ட்ரிக்ட். அதாவது இந்த வளரிளம் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கேன்சர் அதிகமாக பரவக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னா அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்னா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இவங்க சொல்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னா தர்மபுரி அண்ட் பெரம்பலூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஹையஸ்டாக இந்த டிசீஸ் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது இந்த சர்விக்கல் கேன்சர், இது வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தர்மபுரி அண்ட் பெரம்பலூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ரொம்ப அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடையார் சென்டர் வந்து ஒரு டேட்டாவை லான்ச் பண்ணியிருக்காங்க, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த தர்மபுரி பெரம்பலூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 36 அவுட் ஆஃப் எவ்ரி 1 lakh உமன், அதாவது ஒரு லட்சம் உமனுக்கும் 36 பெண்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு அப்புறம் இருக்க 2வது டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோன்னா அரியலூர். இங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா எவ்ரி 1 lakh பெண்கள், அதாவது 1 லட்சம் பெண்களுக்கு 29.9 பேர் பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ அதுதான் இது சொல்ற டேட்டா. நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டோட கேபிட்டல் சென்னையில் பார்த்தோன்னா இதற்கான பாதிப்பு ரொம்ப அதிக அளவு இல்லைனாலும் பாதிப்பு இருக்கு. இங்க எப்படின்னா 1 லட்சம் பெண்களுக்கு 13 என்ற அளவில் இந்த பாதிப்பு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட ஆவரேஜ், தமிழ்நாடோட ஆவரேஜ் டேட்டா வந்து பார்த்தோன்னா 1 lakh உமனுக்கு 14 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 1 லட்சம் பெண்களுக்கு 14 என்ற அளவில் நம்ம மாநில சராசரி உள்ளது. இந்த கேன்சர் பரவக்கூடிய மாநில சராசரி, அதாவது 1 லட்சம் பெண்களுக்கு 14 பேர் இந்த பாதிப்பால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் சயின்ஸ் முடிஞ்சிச்சு. யூனிட் 1 சயின்ஸ் டாபிக்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா யூனிட் 2. இதில் ரீசெண்டாக 2 பாலிசி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாலிசி தான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பாலிசி. இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசினால என்ன பொதுவாக டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணணும், நம்மளோட லேண்டை வந்து எந்த மாதிரி பாதுகாக்கணும், எதுக்குள்ளே இருக்க லேண்டெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள லேண்டு, எந்தெந்த லேண்டில் என்னென்ன சாயில், எந்தெந்த சீட்ஸ்லாம் போடலாம், எந்த விதையெல்லாம் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி. ப்ளஸ் இது போக எந்த விதமான மரத்தெல்லாம் நம்ம வந்து செல் பண்ண முடியும், வளர்க்க முடியும், இதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் இருக்குது வளர்க்குறதுக்கு, இதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் வந்து March 4, 2026 அன்று திறந்து வைக்கிறாரு. March 4, 2026 அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் இது தொடங்கப்பட்டது. இதில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் எக்கனாமி வித் ஹெல்பிங் த ஸ்டேட் ரீச் இட்ஸ் டார்கெட் ஆஃப் 33% ஃபாரஸ்ட்ரி கவர். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 33% காடுகள் இருக்கணுமா. பரப்பு இலக்கை அடைய மாநிலத்திற்கு உதவுவதோடு நிலையான மாற்று பொருளாதாரத்தை உருவாக்குதல். நிலையான மாற்று பொருளாதாரத்தை உருவாக்குதல் இது மெயின் வேர்டே இதில் அதுதான். ஓகேவா. அந்த வேர்டிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, சரி ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்தாலே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மரத்தெல்லாம் வளர்க்கலாம்.
சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் சொல்கிறது தான் இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியில் இருக்கும். அப்படி சொல்லப்பட்ட எந்த மரங்களெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மரங்களாம்? இட் ஸ்பெஷலி ப்ரொமோட்ஸ் த கல்டிவேஷன் ஆஃப் எலைட் ஸ்பீசிஸ், அதாவது உயர் மதிப்புள்ள இனங்கள். மரங்களிலே உயர் மதிப்புள்ள இனங்கள்னு பார்த்தோன்னா தேக்கு, சந்தனம், சிவப்பு, சாண்ட்ரஸ், மகாகானி போன்ற எலைட் இனங்களின் சாகுபடியை ஊக்குவிப்பது. இதை ஊக்குவிப்பதுக்கும் இந்த பாலிசியில் ஒரு மெயின் ஒரு டேட்டாவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆக்ரோஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 இதுதான். அடுத்து லான்ச் பண்ணப்பட்ட பாலிசி, தொடங்கப்பட்ட பாலிசி என்னன்னா தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி, கப்பல் கட்டும் கொள்கை 2026. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட குளோபல் ஷிப்யார்ட்ஸ், அதாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் தாங்கிகள், பாதுகாப்பு கைவினை பொருட்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கப்பல்களை உருவாக்க உலகளாவிய கப்பல் கட்டும் தளங்களை ஈர்ப்பதே நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இந்த வகையான கப்பல்லாம் கட்டுறதுக்கு ஒரு தளம் அமைக்கணும் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த தளம் அமைக்கணும்னா ஆல்ரெடி இருக்க கம்பெனியை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும். அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடோட எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஷிப் பில்டிங் பாலிசி, அதாவது கப்பல் கட்டும் கொள்கை. இதை வந்து லான்ச் பண்ணப்பட்ட டேட்டு March 4, 2026, March 4, 2026. யார் திறந்து வச்சாங்கன்னா MK ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின். சரி, ஓகே. இது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோட டார்கெட்னா பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னொரு டார்கெட்டுமே இருக்கு, அதாவது டு இன்க்ரீஸ் இந்தியாஸ் Chinese 0.06% ஷேர் ஆஃப் குளோபல் ஷிப் பில்டிங் மார்க்கெட் பை லெவரேஜிங் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். அதாவது தமிழ்நாட்டின் தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உலகளாவிய கப்பல் கட்டும் சந்தையில், அதாவது உலகளாவிய வேர்ல்ட் லெவலில் பார்த்தோன்னா கப்பல் கட்டும் சந்தையில் இந்தியாவோட ஷேர் ரொம்ப மைனூட் டேட்டாவாக தான் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.06% தான் இந்தியாவோட ஷேரே இருக்குது. அதாவது இந்தியாவில் கப்பல் கட்டும் தளம் அதிகமாக இல்லை. ஸோ அது அதிகமாக ஈர்க்கணும், இந்தியாவுக்கும் நிறைய வந்து நம்ம ஷேர் நிறைய ப்ராஃபிட்டை நம்ம எடுத்து தரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி. ஸோ இந்தியாவில் கப்பல் கட்டும் தளத்தை அதிகரிக்கணும், அதோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும், 0.06% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2026. இந்த பாலிசியோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2026 முதல் 2031 வரை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். 2026 முதல் 31 வரை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். சரி, இது சார்ந்த டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. போர்ட் பாலிசி, பூட் பாலிசி, ஷிப் பில்டிங் பாலிசி, ஷிப் ரீசைக்ளிங் ஆக்ட், துறைமுக கொள்கை, பூட் கொள்கை, கப்பல் கட்டும் கொள்கை, கப்பல் மறுசுழற்சி கொள்கை. ஆல்ரெடி இப்போதான் பார்த்தோம் கப்பல் கட்டும் கொள்கை 2026. இது ஆல்ரெடி இந்த கொள்கை இருக்கு, அதோட அப்டேஷன் ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா? இப்போ கொண்டு வரப்பட்ட 2026 கொள்கை. ஸோ இயரை மேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா போர்ட் பாலிசி. போர்ட் பாலிசி வந்து 1995ல் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு பூட் பாலிசி. பூட் பாலிசி 1997ல் கொண்டு வரப்பட்டது, 1997. அடுத்தது ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட கப்பல் கட்டும் கொள்கை, அது எப்போனா 2010ல் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பார்த்தோன்னா ஷிப் ரீசைக்ளிங் ஆக்ட், அது எப்போனா 2019ல் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி இது சார்ந்த ஒரு பிஐக்யூ பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு கொஸ்டின்மே இருக்கு, பாலிசி சார்ந்தது. இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட பாலிசி பத்தின கொஸ்டின் தான் இது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, which among the following resolution passed by an emergency meeting of Tamil Nadu Legislative Assembly on 23rd January 1968? ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஆல்கஹால் எக்ஸ்க்ளூஷன் பாலிசி, பாலிசி ஆஃப் ஸ்டேட் ஆட்டானமி, பைலிங்குவல் பாலிசி, கலெக்டிவ் எக்கானமி பாலிசி. கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவசர சட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் மதுவிலக்கு கொள்கை, மாநில சுயாட்சி கொள்கை, இருமொழி கொள்கை, கூட்டு பொருளாதார கொள்கை. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் பாலிசி, இருமொழி கொள்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2 முடிஞ்சிடுச்சு ஜியாகிரபி. அடுத்து வந்து யூனிட் 3 என்ன இருக்குன்னு பார்த்தலாம் ஹிஸ்ட்ரி டாபிக்ல. அதாவது மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு வந்து அமெரிக்காவில் புதுசாக
ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவை நம்ம உள்ள பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாச்சு ஆஃப் மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் மவுண்டானால மார்ச் 4ஆம் தேதி திறந்திருக்காங்க. அதாவது மார்ச் 4, 2026 அமெரிக்காவில் உள்ள மவுண்டானா என்றும் பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை திறக்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த மவுண்டானா ஸ்டேட் வந்து அமெரிக்காவில் இருக்கு. இந்த மவுண்டானா ஸ்டேட்ல திறக்கப்பட்ட முதல் காந்தியின் சிலை இதுதான். ஓகேங்களா, அதுதான் the first statue of Gandhi is to be installed in the state of Montana. மவுண்டானா மாநிலத்தில் நிறுவப்பட்ட முதல் காந்தி சிலைன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுதான். ஓகேங்களா, இந்த ஸ்டாச்சுவோட ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான நியூஸ் நம்மளுக்கு என்னன்னா, இந்த ஸ்டாச்சு வந்து கிஃப்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசு வழங்கிய பரிசாக இந்த சிலை அமைந்துள்ளது. ஓகேங்களா, எதுக்கு இந்த பரிசை இந்திய அரசு அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காந்தியின் அகிம்சை செய்தியை கௌரவிக்கும் வகையில், அதாவது டு ஹானர் காந்தி மெசேஜ் ஆஃப் நான் வயலன்ஸ் சார்ந்த நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் அவரோட நான் வயலன்ஸ் பாலிசி மூலமா, அதாவது அகிம்சை கொள்கை மூலமா தான் நாம் சுதந்திரம் பெற்றோம். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை ஹானர் பண்ற விதமா, அதை கௌரவிக்கும் விதமா தான் காந்தியின் சிலையை மவுண்டானா யூனிவர்சிட்டிக்கு நம்மளோட இந்திய அரசு கொடுத்துருக்காங்க பரிசாக. சரி, இது சார்ந்த பியூஐக்கு கொஸ்டின், ஆல்ரெடி ஸ்டாச்சு சார்ந்த பியூஐக்கு கொஸ்டின் என்ன ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்டாச்சு சிலை சார்ந்த கொஸ்டின், ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி இஸ் லொகேட்டட் இன் த சிட்டி ஆஃப், அதாவது சமத்துவ சிலை அமைய பெற்ற நகரம் என்ன கேட்டுறாங்க. சமத்துவ சிலை அப்படின்னா யாரோட சிலைக்கு சமத்துவ சிலைன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளோட துறவி, வைணவ துறவி ராமானுஜர் சொல்லிட்டு நம்ம பக்தி இலக்கியத்தெல்லாம் படிச்சிருப்போம். ராமானுஜர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். இவரோட ஒரு ஸ்டாச்சுவை தான் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி எந்த ஸ்டேட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிஐக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஓகேங்களா, சரி, ஓகே. யூனிட் 3 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூனிட் 4 வந்து நம்ம உள்ள பார்த்துருவோம். யூனிட் 4 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல், இந்த டாபிக் தான் நம்ம வந்து உள்ள டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ இந்த டாபிக்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சட்டப்பேரவை. மொத்தம் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் பார்த்தோன்னா எத்தனைனா கவுண்ட் 234, 234 இருக்கு. இதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, எப்படி இந்த 234 தொகுதி வந்துச்சு, இதோட ஹிஸ்டரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் இந்த டேட்டாவை ஒரு ஃபேக்சுவல் டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். இது நம்மளுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். மேபி இனி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்சுவல் டேட்டாலையும் நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஓகேங்களா, இது சார்ந்த கொஸ்டின் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதற்கான ஒரு ஃபேக்சுவல் டேட்டா தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ரூல் வந்து பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு ஆர்டிகல் 170 170 சட்டத்தின் பிரிவு அப்படின்னு பார்த்தோன்னா 1962ஆம் ஆண்டின் தொகுதி மறுவரையில் சட்டத்தின் பிரிவு 8B படி, அதாவது செக்ஷன் 8B ஆஃப் த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1962, இந்த ஆக்டின் படி என்னவா இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ், அதாவது மாநில சட்டப்பேரவையில் உள்ள சீட்டானது, அசம்பிளி சீட்டானது must be an integral multiple of the number of Lok Sabha seats allotted to that state. அதாவது இன்டிகிரல் மல்டிபிள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அம்மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மக்களவை தொகுதிகளின் சீட்டை சார்ந்துதான் அமைய வேண்டும். அதாவது பெருக்கல் தொகையாக இருக்க வேண்டும். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் படி ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் லோக்சபா சீட், அதாவது மக்களவை சீட் இருக்குல்ல, அதோட ஏதோ ஒரு பெருக்கல் தொகையை தான் நம்ம வந்து சட்டமன்ற சீட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து இப்போ பார்லிமெண்ட் சீட், மக்களவை சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 இருக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 இருக்கு. 5 இருக்குன்னு பார்த்தோன்னா இதோட மல்டிபிள் ஏதோ ஒரு ரூல்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு 6 அந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. அவங்க பாப்புலேஷன், அவங்க டீலிமிட்டேஷன் ஆக்ட் அந்த ரூல்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு 6 இருக்கணும். அதாவது அவங்களோட மக்களவை சீட்டு, அதாவது அந்த லோக்சபா சீட்டோட 6 மல்டிபிள் தான் அவங்களோட ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சீட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த 5 × 6 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 30.
30. இந்த 30 தான் அவங்களோட சட்டப்பேரவை தொகுதிகளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை சார்ந்த ஒரு ரூல்ஸ் சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 170 செக்ஷன் 8B ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1962. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 1961 சென்சஸ் நடந்தது. சென்சஸ் பற்றின ஒரு தகவல் என்னன்னா வந்து சின்னதாக பார்த்துருவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்கன்னா 1872 தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. செகண்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து பார்ஷியல் தான். 1872 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸ்ன்னு சொல்றான். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸ் தான் 1872 எடுத்தாங்க. அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1872 எடுக்கப்பட்ட சென்சஸ் வந்து முழுமையானதான் கேட்டா இட் இஸ் பார்ஷியல், பகுதியளவே எடுக்கப்பட்டது, அனைத்து பகுதிகளும் எடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? மெயினா இப்ப 1881 1881 தான் பார்த்தோன்னா நமக்கு முழுமையான ஒரு முதல் சென்சஸாக எடுக்கப்பட்டது. அதுலேருந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 1881 எடுத்தாங்க, 1891 சின்ஸ் 2011 வரைக்கும் கடைசியாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்படி இந்த ஆர்டரில் எடுக்கப்பட்டது தான் சென்சஸ். இதுதான் சென்சஸோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அப்படியே 1961 ஒரு தடவை சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் மெட்ராஸ் ஸ்டேட், அப்போ தமிழ்நாடு என்ற பெயர் வந்து இடம்பெறவில்லை. தமிழ்நாடு என்ற பெயருக்கு பதிலாக மெட்ராஸ் என்ற பெயர் தான் இருந்துருச்சு. ஸோ லோக்சபா சீட்ஸ் were reduced from 41 to 39 due to uneven population growth. அதாவது சரியான மக்கள் தொகை விகிதம் இல்லாததால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மெட்ராஸ் மாகாணத்தின், அதாவது இன்றைய தமிழ்நாடு மக்களவை இடங்கள் 41 31 குறைக்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த சென்சஸ் மூலமா என்ன பண்ணிருக்காங்க? மக்களவை தொகுதிகளை குறைச்சிட்டு 41 இருந்த சீட்டை 31 கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா ஓல்டு ஃபார்முலா, பழைய ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்னன்னா வந்து ஒரு லோக்சபா சீட்டுக்கு 5 அசம்பிளி சீட் வச்சுக்கலாம். அதாவது ஒரு மக்களவை தொகுதி சீட்டுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் சீட்டை அந்த ஸ்டேட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஆனா இந்த ரூல்ஸ் மூலமா என்ன ஆச்சுன்னா தமிழக சட்டமன்ற இடங்கள் 206 195 கடுமையாக குறைந்தது. இந்த 41 31 குறைச்சிட்டாங்களா அந்த 1961 சென்சஸ் படி. அதனால என்ன ஆகுது? இங்கே அடி வாங்குது. ஸோ இதை 5 மல்டிபிள் பண்ணோம். ஸோ இந்த ஒரு ரேஷியோவில் என்ன ஆகுது? 206 195 நம்மளுக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லாஸ் ஆஃப் அதாவது இந்த ஒரு குறைவை நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து போடுறாங்க. யாருன்னா ஜஸ்டிஸ் JL கபூர், அதாவது நீதிபதி JL கபூர் தலைமையில் ஒரு தகுதி மறுவரை ஆணையம் வந்து 1963 கொண்டு வராங்க. இது வந்து தமிழகத்தை மட்டும் ஒரு சிறப்பு விலக்கு அளித்து சட்டமன்ற தொகுதிகளின் விகிதத்தை, அதாவது ஓல்டு ஃபார்ம்ல என்னன்னா ஒரு மக்களவை தொகுதிக்கு வந்து 5 வந்து அசம்பிளி சீட், அதாவது சட்டமன்ற தொகுதி மாநிலத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா இந்த கமிஷன் மூலமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபைடா ஒரு கிளியரான ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால என்ன கொண்டு வராங்கன்னா 5 6 விகிதமா 6 ரேஷியோ வந்து மாத்திக்கலாம். அதாவது தமிழ்நாடோட மக்களவை தொகுதி, அதாவது லோக்சபா சீட் வந்து 1னா இவங்க வந்து 6 அசம்பிளி சீட், அதாவது சட்டமன்ற தொகுதிகளை வச்சுக்கலாம். 1:6 இந்த ரேஷியோ மாத்திக்கலாம். ஸோ அப்படி கொண்டு வரப்பட்டது தான் 39 மக்களவை தொகுதி. இன்று இருக்கும் 39 மக்களவை தொகுதி. இதை 6ஆல பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 234. இதை வந்து இன்னைக்கு வரைக்குமே 60 ஆண்டு காலமாக இன்று வரைக்குமே சேஞ்ச் பண்ணப்படலை. ஸோ இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் 234 தொகுதி வந்தது என்ற டேட்டாவை நம்ம உள்ள பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ இது சார்ந்த ஒரு PYQ கொஸ்டின், TNPSC கேட்ட PYQ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, among the states listed below, ஓகேங்களா, that one has the largest number of Lok Sabha seat, அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம், அதிகமான சீட், லோக்சபா சீட்ஸ் உள்ள மாநிலம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால். இது TNPSCயில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூனிட் 5 Indian Economy and Development Administration in Tamil Nadu. One of the most important unit வந்து TNPSC சிலபஸ் ப்ரிலிம்ஸ் சிலபஸில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட். இதோட யூனிட் 6 நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ். ஸோ அதில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு
டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோன்னா புதுசாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கீழே வர ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து புனல் குடிநீர் குறைதீர்க்கும் மையம், புனல் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் சென்டர். அதாவது இது எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த சென்டர் எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி வந்து போரு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது தான். சில இடத்துல கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி சரியாக இருக்காது. சில இடத்துல பார்த்தோன்னா கார்பரேஷன் வாட்டர் பைப் வந்து எங்கன்னா உடச்சிக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து பாதிப்பு, தண்ணி வந்து சேராத ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு குவாரிஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ தண்ணி சார்ந்த ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, முனிசிபாலிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. முனிசிபாலிட்டியில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் என்னன்னு பார்த்தோன்னா வேற ஒரு ஆஃபீஸில் போக சொல்லுவார். ஸோ ஓகேவா, வேற ஒரு ஆஃபீஸில் போயிட்டு கேளுங்க, இதுக்கு நாங்கள் இன்சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அவங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்காத சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்துற விதமாக தான் இந்த புனல்ன்ற சென்ட்ரல் ரெட்ரஸல் சென்டர் குறைதீர் மையத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் மக்களுக்கு நீர் சார்ந்த ஏதாவது பிரச்சனை குவாரிஸ் வந்துச்சுன்னா இந்த சென்டருக்கு கால் பண்ணி நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனை தேடிக்கலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட், வாட்டர்ஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சென்டராக நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதான் புனல் ரெட்ரஸல் சென்டர். ஓகேங்களா, இது வந்து 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் செயல்படக்கூடியது. ஓகேங்களா, இதுக்கு நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. அதாவது டோல் ஃப்ரீ நம்பர் தான் 1916 1916. ஓகேங்களா, 1916 தான் இதோட டோல் ஃப்ரீ நம்பர். நம்ம வீட்டில் ஏதாவது தண்ணி பிரச்சனைனாலும், ஏதாவது ஒரு தண்ணீர் ரிலேட்டடா, வாட்டர் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னாலும் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கான சொல்யூஷனை தேடிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாட்டர் குவாலிட்டி சப்ளை இஷ்யூ அக்ராஸ் மல்டிபிள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லாம், அதாவது மாநில துறைகள், அனைத்து மாநில நீர் சார்ந்த, நீர் தரம் சார்ந்த அனைத்து மாநில துறைகளிலும் ஒன்றிணைத்து அதற்கான விநியோக பிரச்சனையை தீர்க்க உருவாக்கப்பட்டது தான் இந்த ரெட்ரஸல் சென்டர், புனல் ரெட்ரஸல் சென்டர். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கேட்பாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னது, புனலுக்கு 1916 19 16 1916 எந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்கனாலும் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் மட்டும் மறக்காதீங்க. 1916 புனல்னாலே 1916. ஓகே, இந்த ஹெல்ப்லைன் சார்ந்த ப்ரீவைக்கு கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் has been launched by union government with 100% financial assistance since 28/4/2021. அதாவது மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் என்ன, அதாவது 28/4/2021 முதல் 100% நிதி உதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. அதாவது இந்த மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன், வயசானவங்களா இருக்காங்களா, ஆதரவற்ற வயசானவங்க, அவங்களுக்கான உதவி என்ன யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பரை, ஹெல்ப்லைன் நம்பரை கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டினிங்க. என்ன நம்பர்னா 14567 14567 சொல்லிட்டு இந்த நம்பரை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 14567 14567. ஸோ 1 ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிட்டு மீதி எல்லாமே கன்சிக்யூட்டிவா வர நம்பர் தான். 4567 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஸோ 14567 சீனியர் சிட்டிசனுக்கு உள்ள நம்பர் வந்து 14567 சொல்லிட்டு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஹெல்ப்லைன் சார்ந்த ஒரு பிஐக்கு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following is incorrectly paired? incorrectly paired கொடுக்கப்பட்டுள்ள ஹெல்ப்லைன் நம்பர்ல incorrectly pair பண்ணப்பட்டது எதுன்னு கேட்டா 2 and 3. அதாவது உமன் ஹெல்ப்லைன் நம்பரும் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பரும் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தப்பா இருக்கு. மற்றபடி சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும். 1998, அதாவது சாரி 1098 1098 இதுதான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். சிறுவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் தான் நம்மளுக்கு என்னது 1098 1998. நெக்ஸ்ட் கோஸ்ட் லைன் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன், அதாவது 1093 1093 இதுதான் கோஸ்ட் லைன் செக்யூரிட்டி சார்ந்த ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம் இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான். ஆனால் ரீசெண்டாக நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க இந்த ஸ்கீம் சார்ந்து. அது என்ன அப்டேட்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் பற்றி ஒரு பேக்ரவுண்ட் டேட்டா லைட்டாக ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த ஸ்கீம் வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரால் ஃபினான்ஷியல் பட்ஜெட் February 19 2024 அன்று தாக்கப்பட்டது. அப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. இது இனாகிரேட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா July 31 2024 தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்லாம் ரொம்ப முக்கியம் பா, டேட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க.
எப்போ வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க, இதை மாதிரி நாங்கள் ஸ்கீம் கொண்டு வர போகிறோம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிப்ரவரி 19, 2024 யாரால நிதி அமைச்சரால் சொல்லப்பட்டது, பட்ஜெட் உரையில் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜூலை 31, 2024. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் எதை சொல்லுது அப்படின்னா குடிசையில் இருக்க மக்களெல்லாம் நம்ம வந்து மாடி வீட்டுக்கு மாற்றணும். இதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோ, மெயின் மந்திரம் சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன டார்கெட், அந்த ஸ்கீமோட டார்கெட் என்னன்னா 2030 2030க்குள்ள ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு உருவாகணும். அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லாத தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை வீடுகள் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1,79,850. அதாவது 1,79,850 கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை வீடுகளை குடிசையில் உள்ள மக்களுக்கு கட்டித்தரப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அப்டேட்டட் டேட்டா, கரண்ட் டேட் வரைக்கும் உள்ள டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் சார்ந்தே நம்மளுக்கு ஒரு பிஓக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன பிஓக்கு கொஸ்டின்னா, ரீட் த ஃபாலோயிங் ட்ரீம் ஹோம் ஸ்கீம்ஸ் ஃபார் தமிழ் ஸ்காலர். 15 cents of land free cost in the preferred places in the native district. Tamil writers benefit through the scheme in Tamil Nadu. Only 5 cents of land for those writers. ஓகேங்களா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. கனவில திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு கொடுக்கப்படுவது. அவரவர் மாவட்டங்களில் அவர்களின் விருப்பப்படி 15 சென்ட் நிலங்கள் வழங்கப்படும். ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டம் மூலம் பயனடைகின்றனர். தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா. இதில் என்ன கரெக்ட்னா 3, 4 தான் நம்மளுக்கு கரெக்டு. சரி, அடுத்த ஸ்கீம் இதுல ஒரு அப்டேஷன் விட்டுருக்காங்க ஸோ ரீசெண்டா. ஸோ அதையும் பார்த்துடலாம். தொல்குடி திட்டம் இது யார் சார்ந்த திட்டம்னா பழங்குடியினர், ட்ரைபல் பீப்புள் சார்ந்த திட்டம். ஓகேங்களா? இந்த தொல்குடி ஸ்கீம் இஸ் அ மேஜர் ட்ரைபல் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ். அதாவது பழங்குடியினர் நல திட்டமாகும். இது தொடங்கப்பட்ட தேதி எப்பன்னு பார்த்தோன்னா February 19, 2024. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அலோகேஷன் ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரீசன்ட் டேட்டா 1000 crore. அதாவது 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் 2027-28 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் இன் பிட்வீன் இருக்க பீரியடுக்கு மொத்தம் 1000 கோடி. அதாவது 1000 கோடி வந்து இதுக்கான பட்ஜெட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தொல்குடி திட்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன இந்த ஸ்கீம் மூலமா வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு நல்லது செய்யறாங்க, வெல்ஃபேர் என்ன வெல்ஃபேர்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆல் வெதர் ரோட்ஸ், அதாவது அனைத்து காலநிலைகளிலும் பயன்படக்கூடிய ரோட்ஸ். சில ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரோட்ஸ்லாம் நேற்று போட்ட ரோட்ஸ் இன்னைக்கு வந்து மழை தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதெல்லாம் நம்ம வேறு ஸ்டேட்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி எல்லா வெதர்லையும் தாங்கக்கூடிய ஒரு ரோட் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு மலை அந்த மவுண்டைன் சைட்லாம் வந்து நம்ம போட்டு தரணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட், இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் டார்கெட். சரி, நெக்ஸ்ட் சேஃப் போர்ட்டபிள் வாட்டர். அதாவது பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான குடிநீர் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தெருவிளக்குகளை கொண்டு வரணும். ட்ரைபல் ஏரியாஸ்ல நம்ம வந்து தெருவிளக்குகளை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 120 கம்யூனிட்டி ஹால்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கட்டித்தரணும். அது ஃபார் மேரேஜஸ், இண்டோர் ஸ்போர்ட்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து டெவலப் பண்ணணும். இதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த தொல்குடி திட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 7,674 ட்ரைபல் ஹவுசஸ் கம்ப்ளீட்டட் அட் a cost of 221 crores. ஓகேங்களா? அதாவது 7,674 பழங்குடியினர் வீடுகளின் கட்டுமான பணிகள் 221 கோடி மதிப்பில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அவங்களுக்கான வீடு, அவங்களுக்கு நல்ல தரமான வீடை கட்டி தரணும். ஸோ அதுவும் இந்த ஸ்கீம்ல அடங்கும். ஓகேங்களா? ஸோ அது எத்தனை பேர் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா 7,674 பேருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த செலவுலனா 221 கோடி செலவாயிருக்கு இதுக்கு. ஸோ இந்த தொல்குடி திட்டத்தோட எக்ஸாக்ட் பெனிஃபிஷியஸ், அதாவது இந்த திட்டம் மூலமா பயனடைபவர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா இருளாஸ், தோடாஸ், நரிக்குறவர்ஸ், கணிக்கரஸ், குரம்பாரஸ். அதாவது பயனாளிகள்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இருளர்கள், தோடர்கள், நரிக்குறவர்கள், காணிக்காரர்கள் மற்றும் குறும்பர்கள். இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் பெனிஃபிஷியஸ், இந்த திட்டத்தின் மூலமா பயனடைபவர்கள். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தேசிய குடும்ப நல ஆய்வு. இந்த ஆய்வின் படி நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 2.0 அதாவது ஆக குறைந்துள்ளது.
இது மக்கள் தொகையை நிலைநிறுத்த தேவையான 2.1 என்ற அளவை விட குறைவாகும். என்ன சொல்ல வராங்க? அதாவது the total fertility rate has dropped to 2.0 which is below the replacement level of 2.1. ஸோ இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது இந்த மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பெண், அதாவது ஒரு உமன் வந்து அவங்க லைஃப் டைமில் எத்தனை குழந்தைகளை வந்து பிறக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த டேட்டாவை சொல்கிறது தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இந்த டேட்டா படி நம்ம ஒரு ஸ்டேபிளான பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணணும், ஒரு கரெக்டான மக்கள் தொகையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான மக்கள் தொகையை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மேன் பவர் ரொம்ப குறைஞ்சிரும், மக்கள் சக்தி குறைஞ்சிரும். இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் உள்ளாகும். ஸோ ஒரு மீடியமான ஒரு வேல்யூவில் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த பெண்ணோட கருவுறுதல் விகிதம், ஆவரேஜ் கருவுறுதல் விகிதம் 2.1 இருக்கணும். ஓகேவா, தேசிய சராசரி. பட் நம்ம இந்தியாவில் வந்து கரண்டாக என்ன இருக்குன்னா, டேட்டா படி 2.0 தான் இருக்கு. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணோட கருவுறுதல் விகிதம் குறைந்து கொண்டே வருது. இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்டா ஆகலாம். அதுதான் ரீசன்ட் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் டேட்டா ஒன்று இருக்கு. இதில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, கலை செம்மல் அவார்டு ரீசெண்டாக 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த அவார்டு மூலமாக அவங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ்லாம் வரப்போகுது, என்னெல்லாம் அவங்களுக்கு நன்மைகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் கிளியராக நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த அவார்டு வந்து ஆர் பிரசன்டட் ஆனுவலி பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டு ரெகனைஸ் அண்ட் என்கரேஜ் எக்ஸலன்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர். ஓகேங்களா, அதாவது இந்த அவார்டு வந்து எந்த துறையால் கொடுக்கப்பட்டதுன்னா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை மூலமா ஆண்டுதோறும் இந்த விருது கொடுக்கப்பட்டு வருது. யாரு கொடுக்குறாங்க? பாரம்பரிய மற்றும் நவீன பாணியிலான ஓவியம், சிற்பக்கலை இதில் சிறந்தவர்களுக்கு ஊக்குவிதம் விதமாக நம்மளுக்கு வந்து இந்த அவார்டை, கலை செம்மல் அவார்டை வருஷம் கலை மற்றும் கலாச்சாரத்துறை கொடுத்துட்டு வராங்க. சரி, ஓகே. இந்த அவார்டு மூலமா அந்த வின்னருக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, கேஷ் பிரைஸ் ஆஃப் 1 lakh, 1 லட்சம் ரொக்க பரிசு கிடைக்கும். ஒரு செப்பு பட்டயம், காப்பர் பிளேக் செப்பு பட்டயம் வந்து கிடைக்குது, செப்பு பட்டயம் சான்று. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், பாராட்டு சான்றிதழும் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. அந்த 6 பேர் யாரு, எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மரபு வழி ஓவியம் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங். யாருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரு கொடுத்துருக்காங்கன்னா, மா பாலசுப்ரமணியனுக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர், இந்த டிபார்ட்மெண்ட் மரபு வழி சிற்பம். ஓகேங்களா, சிற்பம்ன்ற டிபார்ட்மெண்ட்ல யாரு கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ரீகந்த ஸ்தாபதி பத்மநாபன். நெக்ஸ்ட் மாடர்ன் ஸ்டைல் பெயிண்டிங், அதாவது லேட்டஸ்ட் மாடர்னா, ஓகேவா, நவீன பாணி ஓவியம். இதுல யாரு கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் கோ வில்வநாதன் அண்ட் மு ராஜா, அதாவது முனைவர் கோ வில்வநாதன் மற்றும் மு ராஜா என்ற இருவர்களுக்கு இந்த மாடர்ன் பெயிண்டிங்ல அவார்ட் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைல் ஸ்கல்ப்சர், அதாவது நவீன பாணி சிற்பம், இந்த துறையில யாரு கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் சாந்தி. ஓகேங்களா, இந்த நேம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். யூனிட் ஃபைலிங் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த அவார்டு ஹிஸ்டரி ரொம்ப மெயின். ஓகேவா, நேம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கலை செம்மல் விருது 6 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 6 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பேர் நம்ம பார்த்தாச்சு, நேம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சார்ந்த பிஓக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அவார்ட் சார்ந்த பிஓக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிலேட்டடா பார்த்தோன்னா, கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் கரேஜ் அண்ட் டேரிங் என்டர்பிரைஸ் இன் 2024 awarded to, அதாவது வீர செயலுக்கான 2020ஆம் ஆண்டின் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, திருமதி செந்தமிழ் செல்வி, திருமதி முத்தம்மாள், திருமதி ஆனந்தவல்லி. இவங்க 3 பேருக்கு தான் வந்து இந்த கல்பனா சாவ்லா அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டேட்டா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுற விதமாக நம்ம இது வரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம கேட்டு ரிவிஷன் பண்ணிப்போம். ஓகேங்களா, according to the World Obesity Federation report for 2025, what is the India's global rank in childhood obesity? நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம். குழந்தை உடல் பருமன் கூட்டமைப்பு அறிக்கையின்படி குழந்தை பருவ உடல் பருமனில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா உள்ள பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2nd place தான். ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா சைனா. ஓகே, அடுத்து வந்து
கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் எய்ம்ஸ் டு மேக் தமிழ்நாடு ஹட் ஃப்ரீ பை விச் இயர்? அதாவது கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எந்த ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது சொல்லிட்டு பார்த்தோன்னா 2030 தான் அவங்களோட மெயின் டார்கெட். ஓகேவா? குடிசை இல்லாத தமிழ்நாடு இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2030 டார்கெட்டாக வச்சிருக்காங்க கனவு இல்லம் திட்டத்தில். ஓகே, நெக்ஸ்ட் புனல்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம். ஓகேங்களா? வாட்டர் பற்றி நம்மளுக்கு ஏதாவது குவாரிஸ் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா புனல்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம். அது சார்ந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. வாட் இஸ் த டெடிகேட்டட் 24/7 டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் அ புனல் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் சென்டர்? புனல் குடிநீர் குறை தீர்க்கும் மையத்திற்கான 24/7 இலவச உதவி எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1916 1916 1916 எல்லாமே அதுதான். ஸோ 1916 தான் நம்மளுக்கு ஆன்சரு. Which country museum recently returned a 16th century bronze statue of Saint திருமங்கை ஆழ்வார் to India? இது வந்து ஒரு ஃபேக்சுவல் டேட்டா கொஸ்டின், அடிஷனல் டேட்டா கோசம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, எந்த ஆண்டின் அருங்காட்சியகம் சமீபத்தில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனித திருமங்கை ஆழ்வாரின் வெண்கல சிலையை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம்ல இருக்க மியூசியம் தான் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா வந்து பார்த்தோன்னா, ஹவு மச் இஸ் த கேஷ் ப்ரைஸ் அவார்டட் டு த ரெசிப்டன்ட் ஆஃப் த கலைச்செம்மல் அவார்ட்? ஓகேங்களா? கலைச்செம்மல் விருது பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1,00,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வெறும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகிறது விஷயம் கிடையாது. நம்ம அழகாக நோட் போட்டு அழகாக அதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் டைமில் கரெக்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு எக்ஸாமில் படித்தது கரெக்டாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஜாப் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.